உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். போதும். இந்த வசனம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அநேக நேரத்துல நம்ம பிரசங்கங்கள்லயும் நம்ம நீதிமொழிகளை வாசிக்கும் போதும் நம்ம மிக மிக பழக்கப்பட்ட ஒரு வசனம். இந்த வசனம் நம் ஒவ்வொருவரையும் கடவுள் ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்பதை நமக்கு சொல்லுகிறது. ஆமென். எல்லாரையும் ஆசீர்வதிக்க, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். அல்லேலூயா. நம்மை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். ஆண்டவராகிய இயேசு இன்றைக்கு இங்க இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனா அதுக்கு ஒரு சின்ன கண்டிஷன் ஆண்டவர் வைக்கிறார். நம்மள யாருக்குதான் ஆசீர்வாதம் வேணாம்? யாராவது சொல்லுவீங்களா, எனக்கு ஆசீர்வாதம்லாம் வேணாம், எனக்கு கொஞ்சம் சாப்பிடம் தான் கொடுங்க, அப்படி யாராவது கேட்பீங்களா? யாருமே கேட்க மாட்டோம். நம்ம எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்படிதான் நீங்க நிறைய சபைக்கு போனீங்கன்னா கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த வேத வசனத்தை எழுதி வச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும், அவங்க உள்ள வரவங்க எதை விரும்புவாங்க? கர்த்தரால ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதை நீ ஆசீர்வாதமா இருப்பாய் அப்படின்னு எழுதி வச்சிருப்பாங்க. அது ஏன் எழுதி அவங்களுக்கு தெரியுமா? எல்லா மனுஷரும் ஆசீர்வாதத்தை விரும்புவாங்க, ஆனா பெறதான் மாட்டாங்க. நிறைய பேரு அந்த எட்டாத கனியை சொல்லுவாங்களே, சிச்சி இந்த பழம் அப்படின்ற மாதிரி ஆசீர்வாதத்தை விரும்புவாங்க, ஆனா எட்டல, எங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு துக்கத்தோட வாழ்வாங்க. ஆண்டவர் ஆசீர்வாதத்தை பெரும்படிக்கான ஒரு நிபந்தனைய, ஒரு கட்டளைய, இல்ல ஒரு ஆலோசனைய, ஒரு உடன்படிக்கைய நம்ம கூட இந்த வசனத்துல ஏற்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப வாசித்த அந்த வரிகளிலேயே வைத்திருக்கிறார். யார் ஆசீர்வதிக்கப்படுவாங்களா? யாரு? உண்மையுள்ள மனிதன். கடந்த வாரத்துல நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை குறித்து சில காரியங்களை பார்த்தோம். ஆமென். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்குள்ளே மனுஷருக்கு பயப்படுகிற பயம் இருக்காது. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்குள்ளே பிசாசுக்கு பயப்படுகிற பயம் இருக்காது. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு மரணத்தை குறித்த பயம் இருக்காது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இந்த நாளில கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கும்படியாய் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம், அதுதான் என்னது? உண்மையுள்ள மனுஷன். என் மகனை வக்கீலுக்கு படிக்க வைக்கணும் அப்படின்னு நினைச்ச உடனே என்னை நேசிக்கிறவங்க, பகைக்கிறவங்க, என்னை விரும்புறவங்க, என்னை விரும்பாதவங்க எல்லாருமே வந்து அடையாம்பா போயும் வக்கீலுக்கு படிக்க வைக்கிற என்னவா? ஏன் போயும்? ஏன்னா பொய் சொல்லாம வக்கீலால என்ன பண்ண முடியாது? வக்கீலால பொய் சொல்லாம. அப்ப மத்த தொழில்ல உண்மையவே பேசுவாங்களா? உண்மையாவா? டாக்டர் உண்மையே சொல்லுவாங்களா? அதாவது வக்கீல் ஆயிடாதீங்க, அப்புறம் நீங்க பொய்யர் ஆயிடுவீங்க, எப்படியாவது டாக்டர் ஆயிடுவீங்க, அப்ப உண்மையே பேசுவீங்க, அப்படி யாராவது சொல்ல முடியுமா? இந்த உலகம் போய்கொண்டிருக்கிற போக்க பார்த்தா இன்னைக்கு உலகத்துல ஒருத்தன் வாழணும்னா பொய் சொல்லாம வாழ முடியாது. பொய் சொல்லாம வாழ முடியாது. ஒருத்தனுக்கு கல்யாணமே பொண்ணே கிடைக்கலன்னா, என்னப்பா படிச்சிருக்க? நான் 12ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேங்க. 12ஆம் கிளாஸா? அப்படி சொல்ல மாட்டானே. 12வது படிச்சவன அப்படியா? ஐயோ, அப்ப நான் 10ஆம் கிளாஸ் படிச்சிருக்கேங்க. பொய் சொல்லித்தான் எதையாவது செய்யணும், பொய் சொல்லித்தான் எதையாவது ஆதாயத்தை அடையணும்ன்ற நிலைமைக்கு உலகம் போயிட்டு இருக்கு. எது போயிட்டு இருக்கு? அப்ப நம்ம ஆட்கள் சொல்லுங்க, நாமும் இந்த உலகத்துல தானே இருக்கிறோம், என்னையும் கடவுள் இந்த உலகத்துல தானே வைக்கிறார், என்னால எப்படி பொய் சொல்லாம இருக்க முடியும்? நல்லா கவனிங்க. ஹரிச்சந்திரன் சொல்ற உண்மை வேற. ஹரிச்சந்திரன் சொல்ற உண்மை ஆண்டவர் சொல்ற வேதம் சொல்லுகிற உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை இருக்கு. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிற உண்மையுள்ள வாழ்க்கை உள்ளத்துல உண்மை எங்க இருக்கும்? ஒரு வார்த்தை கூட பேசாம பொய் சொல்ல முடியும். வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேசாமல என்ன சொல்ல முடியும்? பொய் சொல்ல முடியும். ஆனா ஆண்டவர் யாருடைய இருதயத்துல
உண்மை இருக்கோ அவங்க எல்லா சந்தர்ப்பத்திலும் கர்த்தருக்கு உண்மையா வாழ முடியும். இன்றைக்கு ஆண்டவர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் காணப்படாததற்கு ஒரே காரணம், நான் சொல்றதை புரிஞ்சுக்கோங்க, என்னைக்காவது நான் சொல்லும் போது ஒரே காரணம் சொன்னா நீங்க உன்னிப்பா கவனிக்க ஆரம்பிச்சுங்க. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க, என் குடும்பம் வைதிக்கப்படாததுக்கு என் பக்கத்து வீட்டுக்காரன் தான் காரணம். என்ன வச்சு ஏதோ செஞ்சுட்டான், கூப்பிடுறாங்க, என்ன கூப்பிடுறாங்க. நான் இங்க ஒரு கடை வச்சிருக்கேன், அந்த கடை சொன்னா கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால நான் இங்க ஒரு சோ கடை வச்சிருக்கேன், ஒரு டேஷ் கடை வச்சிருக்கேன், இங்க இருந்து ஒரு 10 கடை தள்ளி ஒருத்தன் இன்னொருத்தன் அதே கடை வச்சிருக்கான், அவன் தான் எனக்கு ஏதோ செஞ்சுட்டான், அவன் தான் எனக்கு, அதனால நீங்க வாங்க அதை கண்டுபிடிங்க, என்ன செஞ்சிருக்கான்னு கண்டுபிடிங்க. நானும் ஐயோ இதுக்கெல்லாம் கூப்பிடுறாங்களே பயந்துட்டேன். அல்லேலூயா. அவங்க என்ன நினைக்கிறாங்க, இவங்க ஆசீர்வதிக்கப்படாம இருக்கிறதுக்கு காரணம் அந்த இவங்க வச்சிருக்க அதே கடையை வச்சிருக்கிற இன்னொரு ஆள் தானே. நிறைய பேர் தான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க, அவங்க ஊழியம் வளராததுக்கு காரணம், அவங்க ஆசீர்வதிக்கப்படாததுக்கு காரணம் அவங்க மனைவி பிள்ளைகள் தான், அவங்க கணவன் பிள்ளைகள் தான், பெற்றவர்கள் தான். ஏதோ ஒண்ணு நினைச்சுக்கிட்டு ஆசீர்வாதம் அடையாததுக்கு, தேவனால் உயர்த்தப்படாததுக்கு, தேவனிடத்துல இருந்து நன்மை பெறாமல் இருக்கிறதுக்கு எதையாவது காரணம் காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா ஆண்டவர்கிட்ட போய், அப்படியே ஆண்டவரே அவங்க 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 ஒய்ஃப் தான் காரணமா, அவங்க ஹஸ்பண்ட் தான் காரணமா, அவங்க பக்கத்து வீட்டுக்காரன் தான் காரணமா அப்படின்னா, இல்ல இல்ல இல்ல, வேற உண்மை இல்லை. என்னது, வேதத்தை நீங்க அசைக்க முடியாம நம்பினீங்கன்னா, இது கர்த்தருடைய வார்த்தைன்னு நம்பினீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, அவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி உங்க வாழ்க்கையில உண்மையை விரும்புகிறார். அல்லேலூயா. அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவர் உங்க வாழ்க்கையில உண்மையை விரும்புகிறார். உண்மையுள்ள மனுஷன் தான் பரிபூரண ஆசீர்வாதங்களையும் பெறுவான். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். என்ன ஆசீர்வாதம்? சில பேர்ல நான் ஒரு தொழில் செய்தேன், ஒரே மாசத்துல 1 கோடி ரூபாய் சம்பாதித்தேன், அப்புறம் அது ஆசீர்வாதம் தானே. ஒருத்தன் தொழில் செஞ்சு அந்த தொழில வருமானம் பெருசா இருந்தா அது ஆசீர்வாதம் தானே. அப்புறம் அந்த வருமானம் எல்லாம் எங்க? அதுவா அதை 4ஆ பிரிச்சு வட்டிக்காரனுக்கு பாதியும், வட்டிக்காரனுக்கு ஒரு பங்கும், மருத்துவருக்கு ஒரு பங்கும், சொந்தக்காரனுக்கு ஒரு பங்கை ஏமாத்திட்டு போயிட்டானே, கடன் வாங்குறவன் மீதியை தராம போயிட்டான்னா அந்த அது பரிபூர்ண ஆசீர்வாதமா? கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ன தரும்? ஐஸ்வர்யத்தை தரும். அது கூட என்ன வராதான்? இது பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறாதவர்களுக்கு பணம் வரும், லட்ச லட்சமா வரும், எப்படி போகுதுன்னே தெரியாது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற, உண்மையா நீங்க வாழ்ந்தீங்கன்னா கடவுளுக்கு முன்பாக, மனுஷர்களுக்கு முன்பாக உண்மையா இருக்கிற மாதிரி வேஷம் போடுறது ரொம்ப ஈஸி. உண்மையே பேசுவேன், எது நடந்தாலும் நான் உண்மையே பேசுவேன் அப்படின்னு மனுஷர்களுக்கு முன்பாக நாம காண்பிக்கிறது ரொம்ப ஈஸி. நம்முடைய இருதயத்தையும் மற்ற மனிதர்கள் அறியாத பகுதிகளையும் எப்பொழுதும் நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிற அந்த தேவனுக்கு முன்பாக நாம உண்மையாய் நடந்து கொள்ள நம்மை ஒப்பு கொடுத்தோமானால் அவர் தருகிற பரிபூரண ஆசீர்வாதமும் நமக்கு வந்து சேரும். அல்லேலூயா. அவர் தருகிற பரிபூரண ஆசீர்வாதம் நமக்கு வந்து, நான் ஒரு கொஞ்சம் படிப்படியா இந்த உண்மையுள்ள வாழ்க்கை எப்படி நம்மை ஆசீர்வதிக்குது, எந்தெந்த விதங்களிலே நம்மளை ஆசீர்வதிக்குதுன்னு சொல்லி சில காரியங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புறேன். சங்கீதம் 51ஆம் சங்கீதம், 51ஆம் சங்கீதத்தின் நான் நினைக்கிறேன் அந்த 6ஆம் வசனத்தை முதல்ல வாசிங்க பார்க்கலாம். தெரியப்படுத்துது, ஏதோ ஒரு சூழ்நிலைக்குள்ள போய் கொண்டிருக்கிறேன், அது என்ன உண்மையற்றவனா மாற்றுகிறது. அந்த சூழ்நிலை என்ன பண்ணுது? உண்மையற்றவனா. என்ன, உரியா வீட்டுல இருந்துகிட்டு இருந்த பொண்ணு இப்ப உங்க வீட்டுல இருக்குது அப்படின்னு கேட்டோன்னே, அதுவா உரியா வந்து இந்த பொண்ணை என்ன பத்திரமா பாத்துக்க சொல்லி எங்களுக்காக தியாகமா மறிச்சுட்டார் அப்படின்னு பொய்யனா வாழ சொல்லிட்டு இருக்கு. நான் தாவீதை சொல்றேன், உங்களை சொல்லல. என்ன இது, யுத்தத்துல உரியா ரொம்ப ஞானமானவனாச்சே, ரொம்ப ஞானம் உள்ளவன் ஆச்சு, இப்படி போய் அந்த இடத்துல போய் நின்று யுத்தம் பண்ணி இப்படி மடிந்து போயிட்டானே, அப்படி அவன் அன்னைக்கு பார்த்து கொஞ்சம் பிடிச்சிட்டான். யுத்தத்துக்கு போகும்போது பிடிக்கலாம். தாவீது சொல்றாரு, அவர் உண்மையா வாழலாம்னு நினைக்கிறாரு. சில காரணங்கள், சில சந்தர்ப்பங்கள், சில சூழ்நிலைகள் அவரை வந்து மோதி அடித்து அவரை உண்மையற்றவனா காண்பித்துக் கொண்டிருக்கு. அப்பதான் ஆண்டவர் என்ன மாதிரி ஒரு ஊழியக்காரனை அனுப்புறாரு. அல்லேலூயா. அன்றைக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையான்னு தெரியல,
நாத்தான் கரெக்டா மைக்கு பிடிச்சி தாவீதுக்கு கதையை சொல்லி தாவீது செய்த தவற, தாவீது வாழ்க்கையில இருக்கிற தாவீத பொய்யனா மாற்றி வேஷம் போட வைக்கிற, தாவீத நீதிமான் மாதிரி நடிக்க வைக்கிற, ஒரு நல்லவன் மாதிரி நடிக்க வைக்கிற அந்த பொல்லாத காரியத்தை சொல்லி உணர்த்தி வைக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அந்த உணர்வு வந்த உடனே அவர் சொல்றார், ஆமா ஆண்டவரே, நான் ஏதோ சொல்லி சமாளிச்சு பார்த்தேன், அது முடியல, உள்ளத்துல உண்மை இல்லை. உரியா ஏன் செத்தான்? உரியா எதனாலதான் செத்தான்? உரியா மனைவியா உங்க வீட்டுல இருக்கா? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ரொம்ப நான் ஒரு தியாகியா இருக்கிறதுனாலதான் வச்சிருக்கேன், பாவம் பார்த்து கொண்டு வந்து வச்சிருக்கேன். இப்படி ஏமாத்தின அந்த ஏமாத்துக்காரன் கர்த்தருடைய வார்த்தை, உன் ஆசீர்வாதத்துக்கு தடை வந்துருச்சுப்பா, நீ இனி ஆசீர்வதிக்கப்பட முடியாது, என்னதான் ஆடுகளுக்கு பின்ன போய் கொண்டிருந்த உன்னை தேடி தூக்கி கொண்டு வந்து ராஜாவா உட்கார வச்சிருந்தாலும், எல்லா அனைத்து கிருபையையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஐஸ்வர்யத்தையும் உனக்கு கொடுத்திருந்தாலும், எல்லா ஆசீர்வாதமும் கையை விட்டு போக போது, உன் வாழ்க்கையில உண்மை போச்சு, உன் உள்ளத்துல உண்மை போச்சு, உண்மையை இழந்தாய், அதனால உன்னுடைய ஆசீர்வாதத்தை சேர்ந்து இழக்க போகிறாய் என்ற எச்சரிப்பின் சத்தம் வந்த உடனே தாவீது அங்கு விழுந்து விட்டார். 6 தானே படிச்சீங்க, 4, 5, 6 படிக்கல, 4, 5, 6. அது வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்திருப்பாரு? ஓ, இந்த பாவம், ரொம்ப பாவம் அப்படி சொல்லி இருந்திருப்பாரு. இப்போ கர்த்தருடைய வார்த்தை தனக்கு நேரம் வந்த உடனே, தேவரீர் ஒருவருக்கே விரோதமாய் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்து, ரொம்ப முக்கியம், நீங்க பேச போறீங்க ஆண்டவரே. ஒரு நாள் என்னை குறித்து நீங்க என்ன பண்ண போறீங்க? பேச போறீங்க. தூதர்களுக்கு முன்பாக பிதாவின் மகிமை பொருந்தினவராய் நீர் நியாயம் விசாரிக்க நீர் பேச போய், நீர் பேசும்போது உம்முடைய என்னது நீதி விளங்குவா, நீர் என்னை நியாயம் தீர்க்கும். ஒரு நாள் நியாய தீர்ப்பு நாள் ஒன்று உண்டு. முதல்ல கிறிஸ்தவங்கள்ட்ட தான் ஆண்டவர் தொடங்குவார் நியாய தீர்ப்பு. அல்லேலூயா. நீங்க நினைக்காதீங்க, இந்த இந்துக்கள் பார் இயேசுவை நம்ப மாட்டேன்கிறார்கள், இந்த முஸ்லிம்கள் பார் இயேசுவை நம்ப மாட்டேன்கிறார்கள், இந்த கடவுள் இல்லை என்கிறவர்கள் பார், இந்த திராவிட கழக கட்சிக்காரர்களை பார், இவர்கள் இந்த கம்யூனிஸ்ட் கொள்கைவாதிகளை பார், இவர்கள் இயேசுவை நம்பவே மாட்டேன்கிறார்கள், ஒரு நாள் இயேசுவை நியாய தீர்ப்பார் அப்படிலாம் நினைச்சுட்டு இருக்காதீங்க. நியாய தீர்ப்பு எங்க தொடங்குமா? எங்க தொடங்கும்? அவருடைய வீட்டில் தொடங்கும். அல்லேலூயா. அவர் வீட்டுலதான் நியாய தீர்ப்பு முதல்ல தொடங்கும். என்னை அறிந்திருந்தோம், நான் எவ்வளவு நல்லவர் என்பதை அறிந்திருந்தோம், நான் எவ்வளவு உண்மையுள்ளவர் என்பதை அறிந்திருந்தோம், நான் எவ்வளவு பரிசுத்தம் உள்ளவர் என்பதை அறிந்திருந்தோம், நீ எனக்கு பிரியமாய் நடக்காதபடியினாலே, நீ உண்மையாய் நடக்காதபடியினாலே நான் உன்னதான் முதல்ல நியாய தீர்ப்பு ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நீர் பேசும்போது உங்களுடைய நீதி விளங்கணும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உங்களுடைய பரிசுத்தம் விளங்கணும். அதுக்காக நான் என்ன பண்றேன்? எல்லாத்தையும் அறிக்கை ஆண்டவரே. உண்மையுடைய முதல் படி அறிக்கை தான். உண்மையுடைய முதல் படி என்னது? ஏற்கனவே நம்முடைய பயத்தின் நிமித்தமோ, நமக்கு இருக்கிற தேவை நிமித்தமோ, நம்ம இருக்கிற போராட்ட பாடுகளின் நிமித்தமோ, நம்ம சில பொய்களுக்கு தள்ளப்பட்டிருப்போம். பொய்யை சொல்றதுக்கோ பொய்யா நடக்கிறதுக்கோ என்ன பண்ணப்பட்டிருப்போம்? தள்ளப்பட்டிருப்போம். நீங்க உண்மையுள்ளவர்களா மாறணும்னா அதுக்கு முதல் படியே இதுவரைக்கும் நம்ம வாழ்க்கையில காணப்பட்ட பொய்களை எல்லாம் அறிக்கையிடணும். அல்லேலூயா. ஒருவேளை மனுஷர்களிடத்துல அறிக்கையிட முடியலன்னா கூட, ஊழியர்களிடத்துல அறிக்கையிட முடியலன்னா கூட யார்கிட்ட அறிக்கையிடணும்? தேவாதி தேவனிடத்துல அறிக்கையிடணும். அல்லேலூயா. நீங்க யாரையும் மடியில படுத்துறவங்களை கூட நம்ப வேண்டாம், நீங்க வழிகாட்டிய கூட நம்ப வேண்டாம். வசனம் சொல்லுது, நான் சொல்ல சொன்னா அவன் சண்டைக்கு வராங்க. இந்த வசனத்தை சொன்னா இன்னும் நம்ப வேணான்ற அப்படின்னு சண்டைக்கு வராங்க. நீ நம்ப வேண்டியது ஆண்டவரை. அல்லேலூயா. நீ ஆண்டவரை நம்பு, அவரிடத்துல அறிக்கையிடு. இன்னைக்கு உங்ககிட்ட அன்போடு கேட்டு பெற்றுக்கொண்டவங்க நாளைக்கு அதையே துப்பாக்கியில தோட்டாவாக பயன்படுத்தி உங்களையே சுடக்கூடும். ஆனா உங்க வாழ்க்கையில காணப்படுற வேதனைகளை பொய்களை ஆண்டவரிடத்துல அறிக்கையிடுங்க. தாவீது அதை அறிக்கையிட்டார். அப்புறம்
நான் துர்க்கணத்துல உருவான ஆண்டவரே. நீங்க உங்களுக்கு தெரியாத ஆண்டவரே, எங்க ஆதாமும் ஏவாளும் பண்ண பாவம், வீழ்ச்சி, மனுஷர்களுக்கும் தேவனுக்கும் வந்த பிரிவினை, அவங்க மரணம், அவங்க இருதயத்தை ஆளுகை செஞ்சது, அவங்க சரீரத்துல எல்லாம் பாவ உணர்வுகள் இருந்தது. அந்த வழியில வந்தேன், அந்த பலவீனர்களின் வழியில வந்தேன். அதனால துர்க்குணத்துல உருவான என் தாய் என்ன பாவத்துல கர்ப்பம் தரிச்ச ஆண்டவரே. அதனால நான் என் மேல கொஞ்சம் இறக்கப்பட்டு என்னை மன்னிக்க மாட்டீங்களா? நான் என்னென்ன பொய்களை சொன்னேன், என்னென்ன காரியங்களில் நான் தவறுன்னு சொல்லி அவர் அறிக்கை இட்டுட்டு ஆண்டவர்கிட்ட சொல்றார், உள்ளத்துல உண்மை இருக்க விரும்புகிறீர் ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை கொண்டு பிரசங்கிக்கிற அந்த கருணத்துல, அந்த சமயத்துல, அந்த சந்தர்ப்பத்துல, அந்த சூழ்நிலையில நான் உண்மையுள்ளவனா மாற வேண்டிய ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துகிறீர் ஆண்டவரே. எப்படி நான் உண்மையா நடந்து கொள்ளணும், எப்படி நான் உண்மையா மாறிடணும்னு நம்ம வாழ்க்கையில காணப்படுகிற உண்மை முதலாவது நம்மை நீதியிலும் பரிசுத்தத்திலும் வளர்க்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. யாருக்கெல்லாம் சந்தோஷமா இருக்குது கேட்கும்போது? என்னங்க, ஒரு 10 லட்சம் தரும், நம்முடைய உண்மை நமக்கு ஒரு 10 கோடி ரூபாய் தரும்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தா எடுத்தவன என்ன தரும்னு சொல்றீங்க? தேவ பிள்ளைகளுக்கு முதல் தேவை நீதியும் பரிசுத்தமும் தான். ஆமே. பொருளாதாரங்கள்லாம் பின்னாடி. ஏன்னா வீடெல்லாம் நீங்க ஞானத்தால அருமையும் இனிமையுமான பொருட்களால நிரப்பி வச்சுட்டு வாழ்க்கையில நீதியும் பரிசுத்தமும் இல்லைன்னா அந்த பொருட்கள் எல்லாம் பொட்டரிச்சு போகும். அதுக்கு முன்னாடி நாமளும் பொட்டரிச்சு போயிடுவோம். அல்லேலூயா. ஆண்டவர் ஒவ்வொரு தேவ பிள்ளையையும் ஆசீர்வதிக்கும்படி, பரிபூரண ஆசீர்வாதத்தை தரும்படி முதலாவது அவங்களுக்கு தர விரும்புறது நீதியுள்ள வாழ்க்கைய. ஆமே. அநீதி செய்கிற வாழ்க்கை அல்ல, மற்றவர்களை கெடுக்கிற வாழ்க்கை அல்ல, மற்றவர்களுடைய சமாதானத்தை கெடுக்கிற வாழ்க்கை அல்ல. ஒவ்வொருவருக்கும் நீதியை நடப்பிக்கிற உங்களுடைய பிதா, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல அவர் நீதி உள்ளவர். ஆமே. நம்முடைய கடவுள் எப்படிப்பட்டவர்? அவர் நான் நீதி உள்ளவனா இருந்துக்கிறேன், நீ கவலைப்படாத, நீ போய் இஷ்டத்துக்கு வாழ சொல்லுவாரு. நான் நீதி உள்ளவரா இருக்கிறது போல நீயும் எப்படி இரு, நீதிமானா நடந்து கொள், நீங்க நீதி உள்ளவனா நடந்து கொள் என்றாரு. நீங்க உள்ளத்துல உண்மையா ஆண்டவருக்கு முன்பாக உண்மையா நடந்து கொண்டீர்கள். ஆனால் அந்த உண்மையுள்ள வாழ்க்கை உங்களை நீதிமான்களாய் மாற்றும், உங்களை பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாற்றும். முதலாவது ஆண்டவர் அந்த உண்மையை கொண்டு, நம்ம வாழ்க்கையில காணப்படுகிற உண்மையை கொண்டு நமக்கு தர விரும்புகிற ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையின் பரிசுத்தம் தான். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையின் நீதி தான். நீதி, அதாவது ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அதுவே அவனுக்கு என்ன ஆயிடுச்சு? நீதி ஆயிடுச்சு. கர்த்தருக்கு பயந்து அவருக்கு பிரியமாய் வாழ, அவருக்கு முன்பாக உண்மையாய் வாழ யாரெல்லாம் தங்களை அர்ப்பணிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில கர்த்தர் தம்முடைய நீதியையும் தம்முடைய பரிசுத்தத்தையும் தரப்போகிறார். ஆமே. உங்க வாழ்க்கையில காணப்படுற உண்மை உங்களை இன்னும் நீதிமான்களாய் மாற்ற போகிறது, உங்களை இன்னும் பரிசுத்தவான்களாய் மாற்ற. அதான் உள்ளத்தில் உண்மை. அந்த உண்மையை என்னன்னு சொல்றது வேதம்? உள்ளத்தில் உண்மை. உள்ளத்தில் உண்மைனா எப்பயுமே மனுஷ வார்த்தைகள் மூளையை தாக்கும், எண்ணங்களை தாக்கும், உணர்வுகளை தாக்கும், எதை வேணா தாக்கும். ஆனா ஆண்டோடைய வார்த்தை மட்டும் எப்பயுமே உள்ளத்துலதான் டீல் பண்ணும். ஆமே. ஆண்டோடைய வார்த்தை மட்டும் எப்பயுமே இருதயத்துக்குள்ளதான் போய் பதியும், இருதயத்துல போய் தான் பேசும். அப்ப நமக்கு நம்ம செய்யற தவறுகள், நம்ம வாழ்க்கையில காணப்படுற பாவங்கள் எல்லாம் நம்ம எங்க திரும்ப ஒளிச்சு வச்சிருப்போம்? கரெக்டா சொல்றேன், இருதயத்துக்குள்ளதான் ஒளிச்சு வச்சிருப்போம். நம்ம தலையில ஒளிச்சு வச்சிருந்தோம் வச்சுக்கோங்களேன், கண்டுபிடிச்சிருவோம். கேப் போட்டு அப்படியே வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நான் உனக்காக ஜெபிக்கிறது கைய வச்சா என்னடா இது தலையில என்னமோ இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவோம். வேற எங்கேயாவது மறைச்சு வைக்க முடியாது, அதை கொண்டு போய் ஒளிச்சு வைக்கிற இடம் எது? இருதயத்துலதான். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை உள்ளத்துக்கு வரும்போது, சொல்லுங்க, ஆண்டவருடைய வார்த்தை எங்க வரும்? உள்ளத்துக்கு வரும்போது உள்ளத்துல இருக்கிற பொய் சொல்லும், ஆமாப்பா. உள்ளத்துல ஒளிஞ்சிருக்கிற அந்த பாவம் சொல்லும், ஐயோ ஆண்டவர் சொல்றது உண்மைதான், உன் வாழ்க்கையில இப்படி ஒரு தப்பு இருக்குது, நீ மனம் திரும்பிடு. நீ அந்த உள்ளத்துல உண்மை இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஆண்டோடைய வார்த்தையவே தள்ளிடுவாங்க. கிரிக்கெட்ல பேட்டை வச்சு அடிப்பாங்களா பால் போடும்போதே, டென்னிஸ் விளையாடுவாங்க பாத்துறீங்களா?
அப்படி அப்படி வரும்போதே போண்டு அடிச்சு துரத்துவாங்க. அது மாதிரி ஆண்டவருடைய வார்த்தை உள்ளத்தை தேடி வரும்போது உள்ளத்துல இருந்தே ஒரு பேட்டை வச்சு அடிச்சு தருத்துருவாங்க. ஆனா உள்ளத்துல உண்மை இருக்கவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, அது எவ்வளவு கடினமான வார்த்தையா இருந்தா என்ன, உனக்கு இச்சையா இருக்கு அப்படின்னா வச்சுக்கோங்களேன், உனக்கு பிசாசு பிடிச்சிருக்குன்னு சொன்னா வச்சுக்கோங்களேன், எப்படியோ விடுதலை ஆனா சரி. அல்லேலூயா. உங்ககிட்ட பெருமை இருக்குன்னு சொன்னா வச்சுக்கோங்களேன், தாழ்மை இருக்கு உங்கள்கிட்ட. நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க ரொம்ப தாழ்மையானவங்களா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை யாராவது உனக்கு பெருமை இருக்குன்னு என்ன பண்ணுவீங்க? நீங்க தாழ்மை இல்லைன்னா பரவாயில்லைங்க, நீங்க ரொம்ப தாழ்மையானவங்க. நான் சொல்றது கேளுங்க, நான் உங்கள்கிட்ட தான் பேசுறேன். நீங்க ரொம்ப தாழ்மையானவங்க, அந்த டைம் யாராவது உனக்கு ரொம்ப பெருமை இருக்கு அப்படி சொன்னா என்ன பண்ணுவீங்க? அமைதியா இருப்பீங்களா? உடனே என்ன போய் சொல்றான் பாரு, சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? எவ்வளவு தாழ்மையான தெரியுமா? அதுதான் பெருமை. அதுதான் தாழ்மை. உண்மையிலே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சொல்றது தப்பாவே இருந்தா கூட சரியா சொல்ற மாதிரி பாத்துட்டு இருப்பாங்க. கரெக்டு தாங்க. நான் ரொம்ப உண்மையான தாழ்மை உள்ளவனா இருக்கு. மாயமான தாழ்மை சொல்லு, மாயமான தாழ்மை இருக்கு. நான் கீழே தான் உட்காருவேன், பெரியவங்க மேல உட்காரும் போது நான் கீழே தான் உட்காருவேன். பாத்துருக்கீங்களா? நான் மாயமான தாழ்மை. நான் பாருங்களேன், எனக்கு மாசம் 70,000 சம்பளங்க. நான் நினைச்சேன்னா கோட் ஷூட் கூட போட முடியுங்க. ஆனா நான் சாதாரண சட்டை தான் போடுவேன். சட்டையிலையும் தங்களுடைய தாழ்மையை காட்ட விரும்புகிறவர்கள்கிட்ட போய் நீங்க உனக்கு பெருமை இருக்கிறீங்க ஆசைதான் அப்படின்னு அப்படியே புரட்சிக்கிட்டு வரும் இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, உள்ளத்துல உண்மை யாருக்கு இருக்கோ, உள்ளத்துல தாழ்வு, அந்த கர்த்தருடைய வார்த்தை கடிந்து கொண்டு வரும்போது, ஒருவேளை பிரசங்கியார்கள் தவறானவங்களா இருப்பாங்க. சில பேரை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில நாளா புதுசா சில சபைகளுக்கு பிரசங்கம் பண்ண போயிருப்பேன். அங்க யாராவது நல்லா கிளுகிளுன்னு மாட்டிக்கிட்டு பட்டெல்லாம் வச்சுட்டு வந்தான்னு வச்சுக்கோங்களேன், நீ மனம் திரும்பி ஆக வேண்டும் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஐயோ பாவம், அவங்க ஏதோ வந்திருக்காங்க போல இருக்கு, அவங்க எப்படியாவது ஆண்டோட தொட்டணும் அப்படிதான் சொல்லுவேன். ஆனா சில பேர் தோற்றத்தை பார்த்துட்டு உன் வாழ்க்கையில ரொம்ப பிசாசு போராட்டம் இருக்கு, எப்படி சொல்ற, பெருசா வச்சிருக்கேமா பொட்டு, அதனால பிசாசு இருக்கு. இதெல்லாம் தோற்றத்தின்படி பேசுறவங்க. நான் சொல்றேன், உங்களை பார்த்து யாராவது தோற்றத்தை பார்த்து என்னவா என் கூட சில தீர்க்கதரிசிங்க உட்கார்ந்து இருப்பாங்க டீ கடை தீர்க்கதரிசி. அவங்க உண்மையான தீர்க்கதரிசி அல்ல, டீ கடை தீர்க்கதரிசிகள். அந்த டைம்ல நான் எங்கேயாவது அலைஞ்சிட்டு திருச்சிக்கு பஸ்ல போனா என்ன, பஸ்ல போனா டிரைவர் ஓட்டுவாரு, பஸ்ஸுக்கார் ஓட்டுவாரு, நான் பைக்ல போயிட்டு காஞ்சி போய் தேஞ்சு போய் உட்காந்துருப்பேன். அதை பார்த்துட்டு நீங்க ரொம்ப பிரச்சனையில இருக்கீங்கன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா பாவி, இப்போதான் திருச்சியில இருந்து அவரை பாடி துதிச்சுக்கிட்டே வந்தேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், ரொம்ப ரொம்ப அப்படியே அபிஷேகத்துல நிரம்பி இருக்கேன், அப்படியே மகிமையில நிரம்பி இருக்கேன். இப்போ என்ன தீர்க்கதரிசனம் சொல்ற அப்படி சொல்லும் போது நான் என்ன சொல்லுவேன், யார் சொன்னா இப்பதான் நான் பாரு ஆண்டவரை பாடி புகழ்ந்துட்டு அப்படிலாம் சொல்ல மாட்டேன். அவன் இருக்கலாம், ஜெபம் பண்ணிக்கோங்க, அல்லேலூயா. வேற என்ன பண்றது, அவங்க தீர்க்கதரிசனம் சொல்ல விரும்புறாங்க, சொல்லிட்டு போறாங்க. அவங்க சொல்றது பொய்யா இருந்தாலும் நீங்க சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. அப்படித்தானே ஏசு சொல்றாரு. என்னைக்கு செஞ்சிருக்கோம், யாராவது ஒருத்தர் ஒரு நாளாவது இதை செஞ்சிருக்கீங்களா? எனக்கே சந்தேகமா இருக்கு, ஏன் மேல நானாவது செஞ்சிருக்கேனா? அவர் சொல்றாரு, பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேரில் மெய்யாகவே சொல்லுவார் அப்படியே சொன்னாரா? மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவர்கள் மெய்யா அப்படி சொன்னாரா? பொய் சொல்லும் போது நீங்க நல்லவங்களாவே இருக்கும் போது உங்களை கெட்டவங்க சொல்லும் போது, நீங்க தாழ்மையா இருக்கும் போதே உங்களுக்கு பெருமைன்னு சொல்லும் போது கொஞ்சம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்துதான் பாருங்களேன், கொஞ்சம் உங்களை தாழ்த்தி தான் பாருங்களேன். ஆனா உள்ளத்துல உண்மை இல்லாதவங்களால அதை சகிக்க முடியாது. உள்ளத்துல உண்மை இல்லாதவங்களால அதை சகிக்க முடியாது. ஆனா உள்ளத்துல உண்மை இருக்க விரும்புகிறீர் ஆண்டவரே. அவரு தாவீதுனுடைய உள்ளத்துல உண்மையை ஆண்டவர் விரும்புறார் என்பதை உணர்ந்ததாலதான் அவ்வளவு மோசமான பிரசங்கம். நாத்தான் பண்ண பிரசங்கம் எப்படிப்பட்ட பிரசங்கம்? மோசமான பிரசங்கம். நீங்களே அந்த மனுஷன்னா கூட பக்கத்துல காலம் அப்படின்ட்டு தப்சியாவது ஓடி இருக்கலாம். இவன் ஸ்ட்ரெயிட்டா நீங்க அந்த மனுஷன் என்ன பண்ண ஆட்ட திருநா எப்பா என்கிட்ட இல்லாத ஆடா நீ தான் கொலை செய்தாய். ஐயோ கேட்டார்ல, அவர் உள்ளத்துல உண்மை இருந்ததுனால கேட்டார். அல்லேலூயா. அவர் அந்த
நீதியையும் பரிசுத்தையும் அடையும்படிக்கு ஒரு நாள் நியாயத்திற்க போறார். ஒரு நாள் ஆண்டவர் சிங்காசனத்தில் அமர்ந்து பேச போகிறார். அந்த நாளில நான் நீதிமானாய் பரிசுத்தவானாய் காணும்படும்படிக்கு இன்றைக்கு எனக்கு எதிராக பேசப்படுற பிரசங்கத்தை நான் அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் பிள்ளைன்னு சொல்லிட்டு நமக்குள்ள பகை கோபம் வேற, பகை வேற. இதை நான் அழுத்தி சொல்ல விரும்புகிறேன். நம்மளுக்கு கோபம் தானே, ஆண்டவர் பிள்ளைன்ற இப்படி கோபப்படுற கோபம் வரும். யாருக்கெல்லாம் சிரிப்பு வருதோ சொல்லுங்க, யாருக்கெல்லாம் சிரிப்பு வருதோ அவங்களுக்கு எல்லாம் என்ன வரும்? ஒருவேளை நீங்க பயங்கரமா சிரிப்பு காமிச்சு கூட, நான் சிரிக்காமலே சார்லி சாப்பின் மாதிரி ஊரெல்லாம் சிரிக்க வச்சு அவர் சிரிக்கவே மாட்டார். சார்லி சாப்பின் சிரிச்சு யாராவது பார்த்துருக்கீங்களா? சார்லி சாப்ளினே பார்த்தது இல்லை, சிரிக்கவே மாட்டார். பீன் சிரிச்சு யாராவது பார்த்து, மிஸ்டர் பீன் சிரிச்சு யாராவது பார்த்துருக்கீங்களா? இவனும் ஊர்ல இருக்க எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டு சிரிக்கவே மாட்டாங்க, அப்படியே இருப்பாங்க. பாத்தீங்களா? ஒருவேளை அவன் அழுவா வந்திருப்பான் பிரச்சனை வந்தா. ஆனா யாரெல்லாம் சிரிக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் கோபம் வரும். சிரிக்கிற எல்லாருக்கும் கோபம் வரலாம், பகை வரக்கூடாது. கோபம் வரலாம். நீ கோபம் கொண்டாலும், கோபம் கொண்டு பகைக்கிறது வேற. கோபம் கொண்டு இப்ப நம்ம பிள்ளைங்க நமக்கு பிரியம் இல்லாம செய்துன்னு வச்சுக்கோங்க, கோபப்பட்டு அடிக்கலாமா? பிள்ளைங்களை அடிக்கலாமா? கண்டுபிடிச்சிட்டீங்களே, அடிக்கலாம். ஆனா பிள்ளை நீ யாரோ நான் யாரோ, இன்று முதல் நீ அந்த பக்கம் நான் இந்த பக்கம் அப்படி சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பகைக்கிறாங்க. அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் நம்ம உள்ளத்துல உண்மையை விரும்பி அந்த உண்மை நிமித்தம் நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை நீதி உள்ளவர்களும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாற்ற விரும்புகிறார். நேரத்தை நான் கவனிச்சுதான் இருக்க, யாரும் பயப்படாதீங்க. சரியான நேரத்தில் நான் முடிப்பேன். அடுத்ததா ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஆபிரகாம் 99 வயதாய் இருக்கும்போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமானார். அல்லேலூயா. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு. ஆண்டவர் இந்த 12ஆம் அதிகாரத்திலேயே ஆபிரகாமுக்கு என்ன சொல்லிட்டாரு? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டாரு. 15ஆம் அதிகாரத்திலேயே சொல்லிட்டாரு. அவன்கிட்ட பேசும்போதெல்லாம் சொல்லிட்டாரு, என்னன்னு, நான் உன்னை என்ன பண்ணுவேன்? ஆசீர்வதிப்பேன், ஆசீர்வதிப்பேன், ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டாரு. இப்ப ஆசீர்வாதத்தை தர வந்துட்டாரு. அல்லேலூயா. ஆபிரகாமே, நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன். அந்த ஆசீர்வாதத்தை பெறதுக்கு உன் வாழ்க்கையில் என்ன தேவை? உண்மை தேவை. அல்லேலூயா. நீ உத்தமனா எனக்கு முன்பாக என்ன பண்ணணும்? நான் இப்ப சொல்றது உங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு போது, பொருளாதார ஆசீர்வாதத்தை தர போறேன்ற. அல்லேலூயா. என்னைக்காவது பொருளாதார ஆசீர்வாதத்தை பிரசங்கம் பண்ணி பார்த்துருக்கீங்களா? நான் டைரக்டா சொல்றேன், அவருக்கு முன்பாக உண்மையா நடந்து கொண்டு நீதிக்கும் பரிசுத்தத்துக்கும் முதலிடம் கொடுக்கிறவங்க வாழ்க்கையில சகல தேவைகளை ஆண்டவர் சந்திக்க போகிறார். அல்லேலூயா. ஆனா ஒரு ஆபத்து என்ன தெரியுமா? ஆண்டவர் பொய்யர்களை ஆசீர்வதிக்க மாட்டார். ஆண்டவர் பொய்யர்களை, ஒரே ஒரு பொய் சொன்ன, 10 வருஷமா பிசினஸ் பண்ண நஷ்டத்திலேயே போயிட்டு இருந்துச்சு, ஒரே ஒரு பொய் சொன்ன என் பிசினஸ் எங்கேயோ போயிடுச்சுன்னா அது கடவுளிடத்திலிருந்து வந்த ஆசீர்வாதம் அல்ல. அல்லேலூயா. உன்னுடைய வருமானம் எவ்வளவுன்னு அளந்து பார்த்து ஆசீர்வாதத்தை நீங்க அளக்காதீங்க. உங்க வாழ்க்கையில இருக்கிற உண்மையை, உத்தமத்தை அளந்து பார்த்து உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறத பாருங்க. அல்லேலூயா. ஆபிரகாமை ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவர் ஆபிரகாமை தேடி வந்து, நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன், நான் உன்னை பெருக பண்ண போறேன், உனக்கு புத்திர பாக்கியத்தை தர போறேன். கோடி சொத்து வச்சிருந்தோம், அது எனக்கு பின்னாடி யாருக்கு போக போகுதுன்னு தெரியாம இருக்கிறது எவ்வளவு பெரிய நஷ்டம் தெரியுமா? அவருக்கு எவனோ எடுத்துட்டு போறான்றது எவ்வளவு பெரிய நஷ்டம் தெரியுமா? அவர் சொல்ற, ஆண்டு நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன், குழந்தை இல்லாத உனக்கு நான் குழந்தை தர போகிறேன், சந்ததி இல்லாத உனக்கு நானு சந்ததியை தர போறேன்னு சொல்லி, ஆனா நீ ஒண்ணு பண்ணணும், எனக்கு முன்பாக உத்தமனா நீ வாழணும், எனக்கு முன்பாக நீ உத்தமனா வாழனா. கொஞ்சம் இந்த சிந்திக்கும்படிக்கு, ஒருவேளை பொய்யர்கள் வாழ்க்கையில ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தந்தார்னா, பொய்யர்கள் வாழ்க்கையில ஆண்டவர் தம்முடைய ஆசீர்வாதத்தை தந்தார்னா அது எந்த அளவுக்கு வீணானதா மாறுன்னு பாருங்களேன்.
ஆண்டவர் உங்களை பொருளாதாரத்துல இந்த பூமியில ஆசீர்வதித்து உயர்த்தணும்னு நினைச்சிட்டாருன்னா உங்களுக்கு பதவி உயர்வு தருவார். ஆமே. நீங்க வேலை செய்யற ஸ்தலத்துல உங்களுக்கு என்ன தருவாரு? பதவி உயர்வு தருவார். அல்லது இப்பொழுது இருக்கிறத பார்க்கல நல்ல மேன்மையான ஒரு நல்ல வேலையை தருவார். உங்களுக்கு நீங்க பொய்யரா இருந்துகிட்டு பதவி உயர்ந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்க பொய்யரா இருந்துகிட்டு பதவி உயர்ந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? எப்படிலாம் லஞ்சம் வாங்கலாம், எத்தனை குடியை கெடுக்கலாம், எத்தனை பேருடைய வாழ்க்கையை அழிக்கலாம். அப்படிதானே பொய்யர்கள் அப்படித்தானே பண்ணுவாங்க, மாயக்காரர்கள் அப்படித்தானே பண்ணுவாங்க. எப்படி ஏமாத்துறாங்க? இன்னைக்கு உலகத்தை பார்க்கும்போது வேதனையா இருக்கு. எவ்வளவு பெரிய கோபாக்கினியை தங்கள் மேல குவித்துக்கிறாங்க தெரியாமலே ஏழைகளை வதைக்கிறவங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா தேவ பிள்ளைகள் உண்மை உள்ளவர்களா இருக்க வேண்டும். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, யாருக்கெல்லாம் ஆமான்னு தெரியும்? ஆமான் நீங்க சொல்ற அப்படிதான் தெரியும். ஆமான்னு ஒரு மனுஷன் இருந்தா அவனுக்கு பதவி உயர்வு கிடைத்தது. ஆனா அவன் உண்மை உள்ளவன் அல்ல. அவனுக்கு கிடைத்த பதவியை வச்சு அவன் பொய்யனா இருந்தபடியினால தன்னை மேன்மைப்படுத்திக் கொள்ள விரும்பினான். அவன் பொய்யனா இருந்ததுனால அவனுக்கு கிடைச்ச பதவியை வச்சு அவனுக்கு கிடைச்ச பதவியை பயன்படுத்தி நீதிமான்களை, நல்ல ஜனங்களை, தேவ ஜனங்களை அழிக்க முயற்சி பண்ணான். தெரியுதா? ஏன் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்னாடி நீ உண்மையா நடந்துக்கோ, உத்தமனா நடந்துக்கோன்னு சொல்றாரு? நான் உன்னை ஆசீர்வதிச்சேன்னா இப்பொழுது இருக்கிறத பார்க்கல நீ உயர்ந்த இடத்துக்கு போயிருவேன். இப்போ உன்னை உபதிரவப்படுத்தவனெல்லாம் நீ உதைக்கிறதுக்கு அது வசதியா போயிடும். நான் உன்னை உயர்த்திட்டேன்னா என்ன ஆயிரும்? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஒரு கம்பெனில நீங்க ஒரு சாதாரண ஒரு சும்மா ஒரு ஆபீஸ் பாயா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆபீஸ் பாயா, ஒரு ஹெல்ப்பரா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களை வா டீ வாங்கிட்டு வர சொல்லி எவ்வளவு நேரம் ஆகுது? 20 நிமிஷம் ஆகுது. கடைக்கு போக வேணாம், டீக்காரன் டீ போட வேணாம், வாங்கிட்டு வர வேணாம், அதெல்லாம் தெரியாம 20 நிமிஷம் போ, நீயே குடிப்போ, மூஞ்சிய ஊத்திட்ட அப்படி ஒருத்தர் சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு ஆண்டவர் உங்களை நீங்களும் வாடா வா ஒரு நாள் வா அப்படின்னு இருக்கிற நேரத்துல திடீர்னு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சு உங்களை அந்த கம்பெனிக்கு மேனேஜரா மாத்திட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுவீங்க? டீ கேட்டவரை, ஒருவேளை நீங்க பொய்யர்களா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவனை கூப்பிட்டுங்க, வா டீ வேணுமா, டீ சாப்பிடுறியா, டீ வேணுமா, நான் வேணா போய் வாங்கிட்டு வரட்டா? இல்லைங்க சார், இல்லைங்க சார், இல்லைங்க சார், ஜாக்கிரதை அப்படிதானே சொல்லுவீங்க. ஆனா ஆண்டவர் பாக்குறாரு, உண்மை உள்ளவர்கள் இருந்தாங்கன்னா ஆண்டவர் எவ்வளவு உயர்த்தி வச்சாலும் அவரை உயர்த்துறதுலயே கவனமா இருப்பாங்க. ஹல்லேலூயா. தாங்களே உயர்த்தி கொள்ள மாட்டார்கள், உயர்த்தினவரை உயர்த்துவார்கள். ஹல்லேலூயா. பொருளாதார நீங்க யோசேப்பு ஆண்டவர் உயர்த்தினாரா? யோசேப்பு ஆண்டவர் உயர்த்தினாரா? நானா இருந்திருந்தேன்னா யோசேப்பாகி என்ன ஆண்டவர் உயர்த்தி விட்டார் என்ற செய்தி வந்த உடனே நேரா எல்லாம் போங்க, கானான் தேசத்தையும் போங்க. அங்க ஒருத்தன் இருப்பானுங்க, இப்படி இருப்பான், ஒருத்தன் கலரா இருப்பான், ஒருத்தன் கொஞ்சம் கருப்பு, ஒரு 11 பேர் சுத்திக்கிட்டு இருப்பானுங்க. 11 பேரையும் பிடிச்சிங்க தூக்கிட்டு வாங்கன்னு இருப்பேன். ஒன்னும் கண்டுக்கல. அல்லேலூயா. ஆண்டவரே தூக்கிட்டு வந்து ஒரு முன்னாடி நிறுத்துறாரு. ஆண்டவரே கொண்டு வந்து யோசேப்புக்கு முன்னாடி நிறுத்துறாரு. யோசேப்பு என்ன பண்ணாரு தெரியுமா? யோசேப்பு நினைச்சிருந்தா யார் அங்கு அப்படின்னு இவர்களை துண்டித்து போடுங்கள்னு சொல்லியிருக்கலாம். தன்னுடைய மொத்த உயர்வையும் பயன்படுத்தி அவர்களை விடுவிக்கிறார். அல்லேலூயா. தன்னுடைய மொத்த உயர்வையும் தனக்கு இருக்கிற அத்தனை அதிகாரத்தையும் பயன்படுத்தி அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அவர்களுக்கு இடம் உண்டாக பண்ணுகிறார். அவர்களுக்கு நிலையான நகரத்தை, நிலையான ஒரு இடத்தை கொடுக்கிறார். இதுதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம். உண்மையுள்ளவர்களை அவர் ஆசீர்வதிக்கிறதுக்கு காரணம், நீ உண்மையுள்ளவனா இருந்தா பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவேன்றதுடைய காரணம், பொய்யர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றாங்கன்னா அதை கொண்டு மற்றவர்களை வேதனைப்படுத்துவார்கள். பொருளாதார ஒருத்தனுக்கு செல்வம் பெருகிச்சு, ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் தான், திடீர்னு நிலமெல்லாம் நல்லா விளைய ஆரம்பிச்சு. இந்த காலத்துல பணம் மாதிரி, அந்த காலத்துல தானியங்கள். இந்த காலத்துல பணத்தை தானே தசம பாகமா கொடுக்குறீங்க, பணத்தை தானே காணிக்கப்பட்டில போடுறீங்க. அந்த காலத்துல அரிசி அது இது. இவனுக்கு நன்றாய் விளைய ஆரம்பிச்சிச்சு. என்ன ஆயிடுச்சு? நன்றாய் விளைய ஆரம்பிச்சிச்சு. அந்த பொய்யனை பாருங்க, அந்த மதிகரனை பாருங்க, அவளை பாக்குறான். என்னது 100 விளையிற இடத்துல 1000? என்னது 1000 இடத்துல கோடியா? எல்லாத்தையும் கொண்டு வா,
இடி, கட்டு, நிறுத்து, தூக்கு, போய் அமுக்கு சொல்லி தனக்கு அப்படியே தனக்காக ஆசையை சேர்த்து வச்சு ஆத்மா கிட்ட பேசுற. ஆத்மா கிட்ட பேசுற பேச்சாது, ஆத்மாவே நீ கவலைப்படாதே, நீ வாழ்ந்திருக்க, நீ சுகித்திருக்க, நிம்மதியா இருக்க, தேவையானது எல்லாம் சேர்த்து வச்சுட்டேன். ஆத்மா என்னைக்கு வெளியே வரும்னு அவருக்கே, ஆத்மாவுக்கே தெரியாது. இல்ல உன்னதத்துல இருந்து கட்டளை பிறந்தா அது என்ன ஆகணும்? ஜீவன் வெளியே போய்தான் ஆகணும். ஆண்டவர் சொல்றாரு, ஜீவனின் அதிபதி சொல்றாரு. அல்லேலூயா. அந்த ஆத்மாவை உண்டாக்கினவர் சொல்றாரு, ஆத்மா அவனுக்குள்ள சிருஷ்டித்தவர் வைத்தவர் சொல்றாரு, இன்று ராத்திரி தான்ப்பா நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு, அவன் அவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச, இன்று ராத்திரி, இன்று ராத்திரி, இன்று ராத்திரி. ஐயோ அம்மான்றான். நான் சொல்றது என்ன தெரியுமா? இதே ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு வந்துச்சுன்னா, இதே செல்வ செழிப்பு தாவீதுக்கு வந்துச்சுன்னா, இதே உயர்வு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு, உண்மை உள்ளவர்களுக்கு வந்துச்சுன்னா, அதை கொண்டு தேவராஜ்யத்தை கட்டுறதுக்கு என்ன பண்ணலாம்? தாவீதை குறித்து சொல்லுது, அவன் அநேக தங்கத்தையும் வெள்ளியையும் விலை உயர்ந்த பொருட்களையும் செல்வத்தையும் ஆண்டோடைய ராஜ்யத்தை கட்டுற, தேவனுடைய ஆலயத்தை கட்டுறதுக்காக சவதரித்து வச்சானா. அல்லேலூயா. அதை சேகரித்து வச்சானா. இதுதான் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை. உண்மை உள்ளவர்களை ஆண்டவர் ஆசீர்வதித்தார்னா அவங்க வருமானம் வரும்போதே அதை பார்ப்பாங்க. இந்த காலத்துல தசம பாகம் கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா, காணிக்க கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா, பெரிய கூட்டங்கள் பேசிக்கிட்டு இருக்கு. தசம பாகம் பைபிள்ல இல்லவே இல்லைன்னு ஒரு கூட்டம், இன்னொரு கூட்டம் தசம பாகம் கொடுக்கல நீ சபிக்கப்பட்டு போவாய், உங்க வீட்டுல இருக்க எல்லா பிரச்சனைக்காக அதான்றாங்க. ரெண்டுமே கள்ள போதகம் தான். நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கணும். ரெண்டுமே தசம பாகம் தான். தசம பாகம் கொடுக்கல உன் வீடு கடல்ல இருக்கும், நீ தசம பாகம் கொடுக்கல உங்களுக்கு வியாதி வரும், நீ தசம பாகம் கொடுக்கல நீ கெட்டவன் அப்படின்னு யாராவது எவன்னு சொல்லுகிற பெரியவர்களை மதிக்க வேண்டும். அப்படி யாராவது பிரசங்கம் பண்றாங்கன்னா அவங்க கள்ள போதகம் பண்ணுகிறார்கள் அர்த்தம். அதே சமயம் யார் தசம பாகம் குத்துறாதன்னு யாராவது சொன்னானா அவன் பொறாமை உள்ளவன் அர்த்தம். நம்முடைய வருமானத்துல ஆண்டவருக்கு ஒரு பங்கு உண்டு. அல்லேலூயா. யாரெல்லாம் ஆமான்றீங்க? நம்ம உழைத்து நமக்கு வருகிற வருமானத்துல தேவ ராஜ்யத்தை கட்டுறதுக்குன்னு நம்முடைய இருதயம் எதை விரும்புதோ அதை ஒதுக்க வேண்டியது நம்முடைய கடமை. அல்லேலூயா. கர்த்தர் அதை உங்க உள்ளத்துல தனிப்பட்ட விதத்துல பேசுவார். யாரும் உங்களை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. புதிய ஏற்பாட்டு சபையில பழைய ஏற்பாட்டு சபையில ஆண்டவர் என்ன பண்ணாரு? எண்ணி வச்சு ஒழுங்கா கொடுத்துருவா ஏமாத்துறவன், அதனால எண்ணி வச்சு கரெக்டா கணக்கு பண்ணி வாங்கிட்டாரு. புதிய ஏற்பாட்டு சபையில அப்படி பண்ணல, எல்லாரோட அவர் உறவு உள்ளவரா இருக்க. அல்லேலூயா. ஆண்டவரே நான் பிரச்சனையில இருக்கேன், பிரச்சனையை தேவையை சந்திக்கிறேன். அல்லேலூயா. அதே சமயம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வருமானத்துல அவருடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்ற உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க விரும்ப. நான் இன்னும் சொல்லிட்டு போனேன். இன்னும் ஒரு காரியத்தை நான் சொல்றேன். கடைசியா மத்தேயு புஸ்தகம் 25ஆம் அதிகாரம். அவர் ஆசீர்வாதம் கொடுத்தாருன்னா சரீர சுகத்தை தருவார். இதை சொல்லி அப்படியே நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் நோக்கி, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய், அல்லேலூயா, உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. நான் சொல்றேன், இந்த உண்மையுள்ள வாழ்க்கை முதலாவது நம்மளை நீதிமான்களாய் பரிசுத்தவான்களாய் மாற்றும். இந்த உண்மையுள்ள வாழ்க்கை நம்மை ஆசீர்வதிக்கும். இந்த உண்மையுள்ள வாழ்க்கை நம்மை பரலோகத்துக்கு தகுதிப்படுத்தும். அல்லேலூயா. நான் இப்படி நினைக்கிறேன், பரலோக வாசல் பரமசியோனே பூரித்து என்னை வரவேற்குமே. எப்படி பாருங்க பாத்தீங்களா? உண்மையுள்ளவங்களை பரலோக வாசல் பூரிப்போடு வரவேற்கும். நான் நிறைய சொல்லணும். நிறைய பேர் சொல்றாங்க, நீ பரலோகத்துக்கு போகணும்னு தான் நீ ரட்சிக்கப்படணும்னா ஞானஸ்தானம் பெறும்போதே நாங்க என்ன பண்ணுவோம்? ஞானஸ்தானம் பெறும்போதே ஒரு அமுக்கி திரும்ப தூக்கிட்டு ஞானஸ்தானம் பெற்று விட்டாய், திரும்ப போ கொண்டுருவோம் அப்படின்றாங்க. அவனும் போக மாட்டான்,
இவரும் ஞானஸ்தானம் கொடுத்தாரு ஆகிய இவரும் இவன் சொன்னா திட்டிடும். உள்ள அமுக்கி இருப்பா பரலோகம் பரலோகம் பரலோகம். இவ்வளவு செத்தவனும் போக மாட்டான், மத்தவனும் போக மாட்டான். ஞானஸ்தானம் பெறுறது பரலோகத்துக்கு போகிறவர்கள், பரலோகத்துக்கு போக வேண்டியவர்கள் லிஸ்டுக்கு நாம வந்துட்டோம். ஞானஸ்தானம் பெற்று கரையேறி நாம கை கொள்ள வேண்டிய சத்தியங்கள் உண்டு, நாம வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை உண்டு, பரலோகத்துக்கு போக நாம் நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டிய ஒரு ஜீவியம் உண்டு. அதை உண்மை உள்ளவர்களாலதான் அந்த வாழ்க்கையை வாழ முடியும். உண்மையுள்ள வாழ்க்கை தான் நம்மளை பரலோகத்துக்கு தகுதியா. எல்லாரும் எழுந்து நிற்போம்.